கிரியையோ ஞான சாதன நிலையில உள்ளவங்களுக்கு அதை எது பின்பற்றி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறாரு. உலகியல்ல வேணும், காசு போனால் பொருள், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை வேணும், விட்டு வேணும், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், அது வேணும் இது வேணும்னு கேட்கறவனுக்கு அந்த ஒழுக்கத்தில இருந்து பிழைகளை தவிர்த்து புண்ணியராயிருந்து ஒளியில இருந்து ஆண்டவருக்கு பசியாற்றுதல் படுத்தி அந்த ஒழுக்கத்துல வந்து இதை கேட்கறவங்க எவ்வளவு பேர் அதை கொடுக்குறாரு. சன்மார்க்கம் தான் வேணும், மார்க்கம் தான் வேணும்னு கேட்கறவனுக்கு மார்க்கத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் மார்க்கம் வேணும்னு கேட்கறாங்க? மார்க்கம் பத்தி பேச மார்க்கத்துல இருக்கிறதா சொல்லிக்கிறோம். ஆனா சன்மார்க்கத்தை யாரு? சன்மார்க்கத்தை அவர் தான் நடத்துறாரு. நாம நடத்த முடியுமா? மார்க்கங்கிறது உள்ளுக்குள்ளார விளங்குவது, வெளியில விளங்குறது இல்ல மார்க்கம். வெளியில விளங்குறது மார்க்கம். ஒரு சன்மார்க்க சங்கம், போர்டு, உறுப்பினர் கட்டணம், அப்புறம் வந்து விழாக்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், உபத்தலைவர், இதான் சன்மார்க்க சங்கம். சன்மார்க்க சங்கம் என்பது பெருமான் சொல்றாரு, தயவுடையாரெல்லாம் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவரே. இந்த உலகத்துல தயவுங்கிறத தயா விளக்கம் பெற்றவங்க, தயவுன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, விளங்கி கொண்டவர்கள், தயவை விளங்கி கொண்டவர்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். அருளை பெற்றவனெல்லாம் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவன். முடிஞ்சு போச்சு சன்மார்க்கம். பெருமான் வருவிக்க விட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம எல்லாரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்துல கொண்டு போய் அடைவித்திட, கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக வந்தார். அதென்ன சொல்றாரு? அதென்ன சொல்றாங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? எல்லாரையும் சன்மார்க்க சங்கத்துல திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட, அதோடு மட்டுமல்ல அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்றேன், வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனேன்னு சொல்றாரா இல்லையா? அவங்கதான் தயவுடையவங்க எல்லாம் சன்மார்க்க சங்கம். இது அல்ல. அதனால நம்ம வந்து அந்த அதுக்கு உரியவன ஆகணும். ஜீவகாருண்யங்கிறது சாதனமாகவும், திருவருட்பாவை வேதமாகவும், பிற சமய நெறி சாராதவனாகவும், சங்கற்ப விகற்பங்கள் மற்றபடி உள்ள வேறுபாடுகள் முற்றிலும் கைவிட்டவனாகவும், இது இந்த மாதிரியான ஒழுக்கத்துக்கு பிழைகளை தவிர்த்தவனாகவும், அருளை ஒன்றையே அருள் துணை கொண்டே, அதாவது அருள் துணை பெற்று, அருளை துணையாக பெற்று அருள் துணையை கொண்டே வாழ்க்கை ஆதாரமாக வாழ்க்கையை நடத்துகின்றவனாகவும், எவ்விஷயத்திலும் அகங்காரம் தலையெடுக்காமல் தாழும் குணம் வந்தவனும், ஒளி நெறி பெறாதவனும், இதெல்லாம் இருக்குமா இல்லையா? அதுல அவன் தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உள்ளவனை ஆக்குவாரு. இதெல்லாம் வரலன்னா கூட இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கணும். இது எப்ப கொடுப்பேன் எழுதியிருக்காங்களே. அதனாலதான் இது உள்ளவன் கூட எழுதல. இந்த விளைவு உடையவன், இந்த எண்ணம் உடையவன், இந்த உணர்வு உடையவன். இதை யாரு தீப சமூகத்துல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார்கள், உணர்கிறார்களோ அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க கிடைப்பதற்கு அனுகிரகம் பண்ணுவார். இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அதனால எதுக்கு சொல்லணும்னா, இது மாதிரி எத்திரத்தவருக்கும் சுடராக உள்ள எத்திரத்தவரும் அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கற வழங்குற இடம் தான் இது. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையை நினைக்கிறாங்களோ விரும்புறாங்களோ அதைத்தான் கொடுப்பாரு. நீ ஞானத்தை விரும்பாம இங்க வந்து வேற ஏதாவது விரும்பிக்கிட்டு எனக்கு ஏன் அது கொடுக்கலன்னு கேட்க முடியுமா? அவரவரும் நம்ம எதை விரும்புறோம் எதை விரும்பலன்னு தெரியுமா தெரியாதா? உலகியல்ல தெரியுதுல்ல, கணக்கெல்லாம் கரெக்டா போடுறீங்க.
அருளியல்ல பெருமாட்டை எதை விரும்புறோம் எதை விரும்பலன்னு தெரியுமா? எல்லாரும் சொல்ல தெரியுமா? நம்ம எதை விரும்புறோம் எதை விரும்பல, நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல, என்னென்ன குணங்கள் இருக்கு என்னென்ன குணங்கள் இல்ல, எல்லாம் போயிட்டு இல்ல ஒட்டுமொத்தமா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது. பெருமான் சொல்றாருல, தன்னுடைய நிலை என்ன என்பதையும் தெய்வத்தினுடைய நிலை என்ன என்பதையும் நீ விசாரம் பண்ணுன்னு சொல்றாருல. இது ரெண்டையும் எங்க இருந்து விசாரம் பண்றது? எந்த அறிவை வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலையையும் ஆண்டவர் நிலையையும் நம்ம அதிஷ்டிக்கிற தெய்வத்தோட நிலையை எப்படி விசாரிப்பது? அப்படி விசாரிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. எந்த அறிவை வச்சுக்கிட்டு செய்யுங்க? உங்களுக்கு இருக்கிற புத்தி அறிவை வச்சுக்கிட்டு செய்ய முடியுமா? மன அறிவை அது உங்களையே காட்டி கொடுக்காத, உங்களை மறைச்சிடும். அது மாய சம்பந்தப்பட்ட அறிவாச்ச. மாய சம்பந்தப்பட்ட அறிவு உங்கள் மாயையில் வசப்பட்டு உங்களை மறைத்து இருக்கக்கூடிய உங்க நிலைய அது எப்படி விலக்கி காட்டும்? அப்ப உண்மையான அறிவு வேணும்னா ஆன்ம அறிவு வேணும். அந்த ஆன்ம அறிவை பெற்றுக்கொண்டாதான் விசாரம் பண்ணலாம். அப்ப அந்த ஆன்ம அறிவுக்கு தான் இங்க ஐயா தீபத்திரம். அதுக்கு இந்த பச்சை திற போகணும். முதல்ல கூட பச்சை திற போகணுங்கிறாரு. அந்த பச்சை திற போகணும்ட்டு ராவும் பகலுமா எப்போதுமே இடைவிடாது அதே பிரார்த்தனையோடு அதே சிந்தனையோடு திருவள்ளுவர் சமூகத்துல பிரார்த்தனை பண்ணு. இருக்கும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் நமக்கு இப்படி மறைப்பு இருக்கு, இந்த மறைப்பு விலகணும், அறிவு வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. தீபமுனியில விசாரம் பண்ண கேட்க சொல்றாரு. இவ்வளவு நல்ல தெளிவாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் நம் மீது உள்ள பெரும் கருணையினாலும் தயவுனாலும் ரொம்ப இறங்கி நம்மளுடைய கரங்களை பிடித்து, இன்னும் சொன்னா கால்களை பிடித்து கொண்டு கவருகிறார். அப்பவும் நமக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த மாதிரி நிலைதான் இப்போ இது. அதனால அவருக்கு ஒரு பக்குவத்தை வருவிக்கும் பொருட்டு பெருமான் செய்திருக்கிறார். அது என்னால் நன்றாக உணர முடிகிறது. அவர் உலகியல்ல விட்டு ஒதுங்கி இருந்தார். கருணையோடு இப்ப நம் மூலமாக உலகியலில் ஈடுபடுத்த வைத்திருக்கிறார். குடும்பம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிட்டு, பணியாயிட்டு, உறவாயிற்று. ஆண்டவரும் கூட வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. தீபம் வச்சிருக்காரு. அருட்பாருக்கு படித்தவர், அறிந்தவர், சிந்தனை பண்றவர். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வழிபாடு பண்றாங்க. அது தேர்ந்து வரட்டும். அதுக்கு தான் இப்ப வச்சிருக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ரொம்ப ஆய்வு நல்ல நுட்பமா கவனித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால நேரம் வரும். அது யாரும் நம்முடைய இதுக்கு அந்நியர்களாக இருக்க என் மனம் பொறாது. அவர்கள் அதாவது அந்நியம்னா மார்க்கத்துக்கு அப்பால போய்விடுவார்கள் என்று கருதக்கூடாது, கருதலாம். அதுக்கு உரியவரா வருவார். அவ்வளவுதான். அவரை பற்றி தொடர்ச்சியா போய் உங்களுக்கு சேர வேண்டிய செய்திகளையும் இப்ப சொல்லிவிட்டார். பார்த்துங்க. அதனால இனிமே ஜாக்கிரதையா இருக்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த பணிகளை கரெக்டா நிறைவேற்றிட்டு போகணும். ஏன்னா நம்ம இப்படி உட்கார்ந்துருக்க முடியாது.